பிறந்த மண்ணில் வேரூன்றி நின்றவள் இன்று வேரோடு பிடுங்கப்பட்ட புதிய மண்ணில் நடப்படுகிறாள். வாடிவிடாமல் பூக்கத் துடிக்கிறாள். புதிய தட்ப வெப்பத்தை நேசிக்க கற்றுக்கொள்கிறாள். நேரம் காலம் பார்க்காமல் தூங்கி வழிந்த நாட்கள் மறைந்து அலாரம் அடிக்கும் முன்பே அடுப்பங்கரைக்குள் நுழைகிறாள். சின்ன சின்ன ஆசைகளை சிறகடித்து கொண்டாடியவள் இன்று குடும்பம் என்னும் கூண்டுக்குள் பறக்க தெரிந்தும் சிறகுகளை மடித்துக் கொள்கிறாள். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தன் வானத்தை துளைத்து விடுகிறாள். பிறந்த வீட்டிற்கு சென்றால் விருந்தாளி என்கிறார்கள். புகழ்ந்த வீட்டிலோ இன்னும் அந்நியமாகவே பார்க்கப்படுகிறாள். தன் கால் தடம் பதிய ஒரு நிலம் தேடியே அவளது பாதி வாழ்க்கை ஓடி முடிகிறது. எந்த வீடு அவளுடையது? விடை தெரியா வினா இது. உடல் வலிக்க வேலை செய்தாலும் உள்ளம் வலிக்க பேசும் சொற்கள் அவளை காயப்படுத்தும். அழுகிய அடுப்பங்கரை புகையில் மறைத்துக் கொண்டு வெங்காயம் நறுக்கிய சாக்கில் கண்ணீரை துடைத்துக் கொள்ளும் வித்தை திருமணமான பெண்களுக்கு மட்டுமே தெரியும். நேற்று வரை அவளுக்கென்று ஒரு தனித்துவம் இருந்தது. ஆனால் இன்று அவள் இன்னார் மனைவி, இன்னார் மருமகள். தன் பெயரையும் விருப்பங்களையும் பிடித்துவிட்டு அனைவருக்கும் பிடித்தவளாக மாற போராடுகையில் தொலைந்து போவது அவளது சுயரூபம்தான். ஓய்வில்லா உழைப்பு, அங்கீகாரம் இல்லாத தியாகம், காய்ச்சல் வந்தாலும் சமைக்க வேண்டிய கட்டாயம். அவள் இயந்திரம் இல்லை என்று உணரக்கூட இங்கே எவருக்கும் நேரமில்லை. திருமணம் என்பது ஒரு பெண்ணின் முடிவல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். திருமணம் என்பது அவள் மால்வின் ஒரு பக்கம் முடிந்து மறுபக்கம் தொடங்குவதல்ல. அவள் ஒரு புதிய மேகமாக மாறி இன்னொரு நிலத்தில் மழையாக பொழிந்து அந்த இடத்தை செழிக்க வைப்பதாகும். இப்போ நான் சொன்ன எல்லாமே திருமணத்திற்கு பெண்கள் அனுபவிக்கும் சில கசப்பான உண்மைகள் மட்டும்தான். இதை கேட்கும் போது உங்களுக்கும் ஏதாவது தோணி இருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கலாம், இல்லை இதை விட மோசமாக நடந்திருக்கலாம், இல்லைன்னா உங்கள் லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பல பெண்கள் இதை அனுபவிச்சிருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு தோன்றவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ரெட் கலர் ஹார்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது தோணுது உங்களுக்கு அப்படின்னா அது என்ன விஷயங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.